ஹாய், குரு பேசுகிறேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன காட்ட போகிறேன்னா, ஒரு விண்டோஸ் பேஸ் சிஸ்டமில் விண்டோஸ் 7ஆக இருக்கட்டும், 8ஆக இருக்கட்டும், இல்லை 8.1ஆக இருக்கட்டும், இது எல்லாத்துலேயுமே இது ஒர்க் ஆகும். ஒரு ஃபோல்டரை எப்படி பாஸ்வேர்ட் ப்ரொடெக்ட் பண்ண போகிறோம் அதை தான் நான் காட்ட போகிறேன். உங்கள் ப்ரைவேட் ஃபைல்ஸை நீங்கள் கொஞ்சம் செக்யூர்டாக வச்சுக்கலாம். அதுதான் இப்போது ஒரு சின்ன ஸ்கிரிப்டை வச்சு செஞ்சு காட்ட போகிறேன். பாஸ்வேர்ட் ப்ரொடெக்டிங் ஃபோல்டர் இன் விண்டோஸ் வித்தவுட் எனி சாஃப்ட்வேர், இதுதான் நம்ம செய்ய போகிறது. இது வெறும் ஒரு சின்ன 6 ஸ்டெப்பு ப்ரொசீஜரில் செஞ்சு முடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக ஒரு நோட் பேடை ஓப்பன் பண்ணணும். நோட் பேடை ஓப்பன் பண்ணிவிட்டு என்னோடய சிம்பிள் ஸ்கிரிப்டை இதில் பேஸ்ட் பண்ண போகிறேன். இதில் 2 வேரியபிள் வச்சுருக்கேன். ஒரு வேரியபிள் ஃபோல்டர் நேம் அசைன் பண்ணுறதுக்கு, இன்னொன்று ஒரு வேரியபிள் பாஸ்வேர்டை அசைன் பண்ணுறதுக்கு. இந்த மை ஃபோல்டர்னு வச்சுருக்கேன்ல, இந்த வேரியபிளில் உங்களோட ஃபோல்டர் நேமை நீங்கள் டிக்ளேர் பண்ணணும். இந்த ப்ரைவேட்டுன்ற பேருக்கு பதிலாக நீங்கள் என்ன பேர் வைக்கிறீங்களோ அந்த பேரில் உங்களுக்கு ஒரு ப்ரைவேட் ஃபோல்டர் க்ரியேட் ஆகும். இப்போது எஸ்எஸ்எம் அப்படின்னு ஒரு பேர் வச்சிங்கன்னா எஸ்எஸ்எம்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் ஆகும். அருண்குமார்னு ஒரு பேர் இங்கே என்ட்ரு பண்ணிங்கன்னா அருண்குமார்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் ஆகும். நான் இப்போதைக்கு ப்ரைவேட்னு வச்சுருக்கேன். பாஸ்வேர்டு நீங்கள் நான் குருன்னு வச்சுருக்கேன். நீங்கள் உங்கள் யூசர் டிஃபைன் பாஸ்வேர்டு வச்சுக்கோங்க. இப்போது இந்த ஃபைலை நான் சேவ் பண்ண போகிறேன். சேவ் பண்ணும்போது சேவ் ஆஸ் டைப் இருக்குல்ல, இந்த சேவ் ஆஸ் டைப்பை நீங்கள் ஆல் ஃபைல்ஸ்னு மாற்றிக்கணும். ஆல் ஃபைல்ஸ்னு மாற்றிட்டு ஃபைல் நேம் ஒன்று கொடுக்கணும். இந்த ஃபைல் நேம் ஜஸ்ட் எது வேணால் இருக்கலாம். நான் PWDன்னு கொடுக்குறேன். இதோட எக்ஸ்டென்ஷனை .bat தான் இருக்கணும். ஓகேவா? .bat பேட் ஃபைலாக க்ரியேட் பண்ணணும். அவ்வளோதான். நான் டெஸ்க்டாப்பில் இதை சேவ் பண்ணுறேன். டெஸ்க்டாப்பில் pwd.batன்னு சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணோடனே நமக்கு பேட் ஃபைல் ஒன்று ரெடி ஆகிடும். இதுதான் அந்த சோர்ஸு. இதை வேணால் உங்கள்கிட்ட பேப்பர் பென் எதாவது இருந்தால் எழுதிக்கலாம். எல்லாம் இந்த வீடியோவை கொஞ்சம் பாஸ் பண்ணி எழுதிக்கோங்க. ரொம்ப பெரிய ஸ்கிரிப்ட் இல்லை, இது சின்னது தான். ஓகேவா? ஜஸ்ட் சிம்பிள். நான் கடைசியில் இதை ஒரு 2 செகண்ட் காட்டுறேன். இப்போது நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த பேட் ஃபைலை டபுள் கிளிக் பண்ண போகிறேன். டபுள் கிளிக் பண்ணோடனே நான் அங்கே கொடுத்த மாதிரி ப்ரைவேட்டுன்ற பேரில் எனக்கு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் ஆகிடுச்சு. ப்ரைவேட் ஃபோல்டர். இந்த ப்ரைவேட் ஃபோல்டருக்குள்ளே நான் என்ன வேணால் போடலாம். நான் இதுக்குள்ளே ஒரு பிட்மேப் ஃபைல் போட போகிறேன். சும்மா போட்டு க்ளோஸ் பண்ணுறேன். இப்போது இந்த ப்ரைவேட் ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிட்டேன். இதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக ஹைட் பண்ணணும். அதுக்கு திருப்பி இந்த பேட் ஃபைலை ரன் பண்ண போகிறேன். ரன் பண்ணி எஸ் யூ வாண்ட் டு லாக் திஸ் ஃபோல்டர்னு கேட்கும். எஸ்ன்னு கொடுத்து ஒய்ன்னு கொடுத்து என்ட்ரு கொடுக்க வேண்டியது. என்ட்ரு கொடுத்தீங்கன்னா அந்த ஃபோல்டர் ப்ரொடெக்ட் ஆகிடும். ஃபோல்டர் ப்ரொடெக்ட் ஆகிடுச்சு. இப்போ திருப்பி பார்க்கணுன்னு நினைக்கிறீங்க. இது எப்படி பாசிபிள்னா, உங்கள் பாஸ்வேர்டு உங்களுக்கு தெரியணும். அதுக்கு திருப்பி PWD பேட்டா எக்ஸிக்யூட் பண்ணுறேன். பாஸ்வேர்டு குருன்னு வச்சுருந்தேன். குருன்னு என்ட்ரு பண்ணி ஓப்பன் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ணி கொடுத்தேன்னா என்னோடய ப்ரைவேட் ஃபோல்டர் திருப்பி விசிபிள் ஆகிடுச்சு. என்னோடய ஃபைலை நான் பார்க்க முடியும். இப்போது இது க்ளோஸ் பண்ணிட்டீங்க. உங்களோட ஃபோல்டரை திருப்பி நான் லாக் பண்ண போகிறேன். லாக் பண்ணியாச்சு. இப்போ உங்கள்கிட்ட எங்கே இருக்குன்னு எதுவும் தெரியல. உங்கள் ஃபோல்டர் என்ன ஆச்சுன்னு தெரியல. இப்போ நாளைக்கு உங்கள் பாஸ்வேர்டை மறந்துட்டீங்க.
திருப்பி ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த பேட் ஃபைலை நீங்கள் சேஃபாக எங்கேயாவது ஒரு இடத்துல சிஸ்டமில் வச்சுருந்தாவே போதும். திருப்பி இந்த லொக்கேஷனில் போட்டு எடிட் கொடுத்துருங்க. எடிட் கொடுத்துட்டு நீங்கள் பாஸ்வேர்டு இருக்கும். இந்த பாஸ்வேர்டில் திருப்பி நீங்கள் இந்த பேரை பார்த்துக்கலாம். பாஸ்வேர்டு டேரெக்டாக நான் பாஸ்வேர்டை மாற்றவும் செய்யலாம். 1 2 3 நான் கொடுக்குறேன். ஃபைல் சேவ் கொடுத்துட்டு இப்போ ரன் பண்ணிங்கன்னா குரு 1 2 3 இப்போ புது பாஸ்வேர்டை நான் டைப் பண்ணியிருக்கேன். என்ட்ரு கொடுக்குறேன். ஓப்பன் ஆகும். உங்கள் ஃபோல்டர் திருப்பி விசிபிள் ஆகிடுச்சு. ஜஸ்ட் சிம்பிள். உங்களோட பேட் ஃபைலை மட்டும் நீங்கள் பாஸ்வேர்டுன்ற மாதிரி மீன் பண்ணாமல் சம் அதர் நேம் சம்திங் டிஃப்ரெண்ட் கொடுத்து ஒரு செக்யூர் லொக்கேஷன் சம்வேர் சி டிரைவில் ப்ரோக்ராம் ஃபைல்ஸ்குள்ளே எங்கேயா போட்டு வச்சுருந்தீங்கன்னா யாரும் ஓப்பன் பண்ணி இந்த பேட் ஃபைல் எடுத்து பார்க்க போகிறதில்ல. உங்களுக்கு தெரியும் இந்த ஃபைலை வச்சு உங்கள் ப்ரைவேட் ஃபோல்டரை லாக் அன்லாக் பண்ணலான்னு. ஆனால் மற்றவங்க யாருக்கும் தெரியாது. அதனால இது யூஸ்ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்காக அந்த கோடிங்கை லாஸ்ட்டாக கொஞ்ச நேரம் காட்டுறேன், நோட் பண்ணிக்கோங்க. எனி queries contact me at guru_z@redismail.com. This is a 6-step procedure, simple guide. கோடிங் ஒரு செகண்ட் காட்டுறேன் திருப்பி. ப்ளீஸ் கொஞ்சம் பாஸ் பண்ணி கோடிங்கை காப்பி பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.